Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா பாயாசம். அது எப்படி செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கேஸ் ஆன் பண்ணி இதுல ஒரு சொம்பு தண்ணி எடுத்துர்க்கேன். அத தண்ணி கொதிக்க வச்சிட்டு ஒரு கப் இந்த இதுல இருந்து ஒரு கப் பாஸ்தா எடுத்து இல்ல வேக வச்சிட்டேன். நல்லா பாஸ்தா வேகணும். குட்டி பாஸ்தாவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளோட பாஸ்தா வந்து நல்லா பெருசாகும். இப்ப சின்ன சைஸா இருக்கிறது நல்லா பெருசாகும். காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கப் பாஸ்தாக்கு நான் ஒரு கப் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்து வேகும் போது அந்த பாஸ்தால இதெல்லாம் நல்லா இறங்கும். வெல்லம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். நல்ல வெல்லம் தான், அதனால தான் நான் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி சேர்க்காம நேரடியாகவே நான் வெல்லம் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சைய. மூணு ஏலக்காவை நச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம பாஸ்தாவும் நல்லா பெருசாயிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்க்க போறோம். இப்பயே பால் ஊத்திட்டோம்னா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு டம்ளர் பால் ஊற்ற போகிறேன். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூடாக ஊற்றினோம்னா பால் திரிஞ்சிரும். வெல்லம் போட்டிருக்கனால பால் திரிஞ்சிரும். அதனால் நான் ஆற வச்சுட்டு இதில் சேர்க்குறேன். நம்ம ஆற வச்சு சேர்க்கும் போது பால் திரியாது. அதுக்காக தான் பால் இப்போ சேர்க்குறது. சில பேர் பால்லே வேக வைப்பாங்க. ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். அதனால வந்து நான் தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ பார்த்தாலும் பாயசத்தோட எல்லா பாயசத்தோட பாஸ்தா பாயசம் செஞ்சு கொடுமா அப்படிம்பாங்க. அதனால தான் இன்றைக்கி பாஸ்தா பாயசம் செஞ்சுருக்கேன். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் மக்களே. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.